இன்னைக்கு என்னோட டே ரொம்ப பேடாக போச்சு. எதனால அப்படின்னு வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். ஹாய், திஸ் இஸ் ஜிடி. இன்னைக்கு டே 13 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜேர்னி அண்ட் டே இன் மை லைஃப் லாக் தான் பார்க்க போகிறீங்க. வழக்கத்தை விட இன்னைக்கு நான் நிறைய ரொட்டீன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் என்னோட டே ஸ்டார்ட் ஆச்சு. எப்போதும் போல் என்னோட டென்டிஸ்ட் கிளைண்ட் காலையிலே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போல்லாம் எனக்கு இவரை ஏன்டா ஆன்போர்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தோண வைக்கிறாங்க. அப்புறம் வீட்டில் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நியூவாக ஆன்போர்ட் பண்ண கிளைண்ட்டுக்கு ஜிஎம்பி ப்ரொஃபைலும் ரெடி பண்ணிட்டேன். ஊரில் இருந்து சித்தி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்கள பஸ் ஸ்டாண்டில் போய் ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தேன். இன்னைக்கு இந்த வேலையை பார்த்துட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஒர்க்கை நான் பார்க்கவே இல்லை. ஈவினிங்கே வந்துருச்சு. நாளைக்கு வேறு தமிழ் நியூ இயர். அதனால் போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருந்தது. அதையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மாடியில் உட்காந்து. அப்புறம் நியூவாக ஆன்போர்ட் பண்ண இன்னொரு கிளைண்ட்டுக்கு கேம்பெயின் ரன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதையுமே ரன் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னைக்கு நான் அப்செட் ஆனதுக்கு ரீசனே டென்டிஸ்ட் கிளைண்ட் தான். இந்த 2 ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு அவர் கால் பண்ணியிருந்தாரு. அப்போ நான் எடுக்கலை. இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பேசிக்கலான்ட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன். இப்போல்லாம் அவர் எனக்கு கால் பண்ணாலே இவர் எப்படா சமாளிக்கிறது அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். எனக்கு இப்போது அது கூட பிரச்சனை கிடையாது. அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, முன்னாடி ஒரு பையன் ரன் பண்ணிட்டு இருந்தான், நல்லா தான் போயிட்டு இருந்தது. இடையில ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு தான் நான் ஒன்று ஹையர் பண்ணேன். இப்போ எனக்கு ஒரு கால்ஸ் கூட வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி டக்குன்னு அப்செட் ஆகிடுச்சு. சார் ஓகே, நான் நியூ கேம்பெயின் வேணால் ரன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். அவர் என்னை இன்டென்ஷனலாக சொன்னாரா இல்லை நார்மலாக சொன்னாரா அப்படின்னு தெரியல. பட் அவர் சொன்ன அந்த ஒரு வேர்டு எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. அதனால் ஈவினிங்லேருந்து அப்செட்டாகவே இருந்தேன். வீட்டில் பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால டின்னர் எதுவுமே சமைக்கல. வீட்டில் போய் ஃபுட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அது கூட போக மனசு இல்லாமல் தான் போனேன். இதையே நினச்சிக்கிட்டே இருந்தேன். அண்டு டின்னரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு என்னோட டேவை முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.